புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே பொதுவாக எல்லா கஸ்டமருமே வருவாங்க. முதல் தடவை வந்து பொருட்களை வாங்குறதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்கள் இருக்குது, என்ன கன்செப்ட், எப்படி ப்ரைஸ், இதை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய கஸ்டமர் வர ஆரம்பித்த உடனே எது ஸ்ட்ரெயிட்டாக காசை கொடுத்துட்டு பொருளை வாங்குறாங்களோ அந்த கஸ்டமரை ரொம்ப கேர் பண்ணுவாங்க. மற்றவங்களை கூடுதலாக கேள்வி கேட்குறவங்கள அல்லது கூடுதலாக இது என்ன அது என்னன்னு தேடிட்டு இருக்கிறவங்கள, கூடுதலாக டெக்னிக்கல் விஷயங்களை கேட்குறவங்கள அந்த அங்கே இருக்கிற சேல்ஸில் உள்ளவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகமான கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பழசானதுக்கு பிறகு யார் கஸ்டமருமே வர மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் முதலாவது இந்த பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும்போது இந்த பிஸ்னஸ் என்ன, இவங்க யார், இவங்களோட சேல்ஸ் டீம் எப்படி, இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி அப்படின்றத படிச்சுக்குவாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சேல்ஸை கஸ்டமர்ஸ் கேர்ஸை சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு கஸ்டமரையும் தேடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவை ஏற்படும். கஸ்டமர் நமக்கு வர்ற டைமில் அவங்கள சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் வராமல் இருக்கிற டைமில் கஸ்டமரை தேட வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம்.